வயது இருக்கட்டும், நடு வயது இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு ஒரு சவால்கள் அவர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற்போல் உண்டு. போராட்டங்கள், சவால்கள் இல்லாத வாழ்க்கையே இல்ல. அப்போ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி வேதம் எதை குறித்து சொல்லுகிறதுன்னா, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருப்பார். கர்த்தருடைய அனுக்கிரகம், மனுஷருடைய கண்களிலே தயவு, கர்த்தருடைய இரக்கம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அப்போ காரியங்கள், போராட்டங்கள், நஷ்டங்கள், சவால்கள், பிரச்சனைகள், உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்தாலும் கூட, அதன் மத்தியிலே கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய இரக்கம் உங்களை நடத்தி கொண்டே போகும். அதைதான் குறித்து ஆண்டவர் தரிசனத்திலே தெளிவாய் காண்பித்தார். ஒரு பிரச்சனை வரும்போது, ஐயோ! நம்மளுக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே இல்லை என்று அப்படி கிடையாது. மக்களுடைய ஜனங்களுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படிக்கு செய்வார். அங்க இருக்கிற ஜனங்களுடைய கண்கள்ல தயவு கிடைச்சு, அவர்கள் உங்களுக்கு முன்னிட்டு வந்து யாரோ ஒருவர் உங்களுக்கு உதவி செய்வார்கள். உங்களுக்கு ஒத்தாசையா இருப்பார்கள். உங்கள் காரியத்தை மேற்போட்டு கொண்டு போவார்கள். அதுதான் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு அதுதான். கர்த்தரை தேடுக ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னா அப்படியே எல்லாமே சூப்பர் நேச்சரா எந்த ஒரு போராட்டமோ சூப்பர் நேச்சுரலா அப்படியே வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம காரியம் வாய்ச்சிரும், வாழ்க்கை நடந்துரும் நான் சொல்ல வரல. அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கட்டாயம் போராட்டம் உண்டு. பிசாசாகிய சத்ரு என்ன பண்ணுவான் தெரியுமா? கர்த்தரை கருத்தாய் தேடுகிற மக்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையில தான் பிரச்சனையை கொண்டு வரும், போராட்டத்தை கொண்டு வருவோம். நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த வீடியோ கூட என்னால போட முடியல. ஆனா கர்த்தர் பலப்படுத்தினார். இல்ல நீ எழும்பு எழும்பு என்று சொன்னார். எழும்பி இந்த வீடியோ போடு, நான் உன்னை பலப்படுத்துறேன், நான் உன்னை உற்சாகப்படுத்துறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு உதவி செய்யறார். ஆண்டவர் உதவி செய்யலைன்னா என்னால போட்டிருக்கவே முடியாது, பதிவு செய்திருக்கவே முடியாது. ஆகையால பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை தேடுகிற வரைக்கும், கர்த்தர் உங்களோடு இருக்கிற வரைக்கும், நீங்கள் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் ஜனத்தாராய் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் கர்த்தரை விட்டு விலகிட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களை விட்டு விலகுவது மாத்திரமல்ல, சத்ருவாகிய பிசாசு வந்து ஈஸியா உங்களை மேற்கொண்டுருவான். ஒரு மலையை போல ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து உங்களை அமிழ்த்தி போட்டு விடுவான். கர்த்தரை தேடி பாருங்க, கர்த்தரோடு இசைந்து இருந்து பாருங்க, நடந்து பாருங்க. அப்போ கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு ஆண்டவர் செய்வார். பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் முற்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு செய்த ஒரு காரியத்தை நீங்கள் அடையக்கூடாதபடிக்கு ஒரு பிரச்சனை வரலாம். இல்ல அந்த காரியம் உங்களுக்கு கைவிட்டே போகலாம். ஆனால் அதை விட மேன்மையாய் கர்த்தர் ஒன்றை கொண்டு வந்து கொடுப்பார். நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் எதா இருந்தாலும் சரி, அது வீண் போகாதபடிக்கு கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்களுக்கு முன்பாக எப்பேற்பட்ட சவால் இருந்தாலும் சரி, அதிலே ஒரு வழியை உண்டு பண்ணி உங்களை கர்த்தர் அதை மேற்கொண்டு தாண்டி போகும்படிக்கு செய்வார். சரிங்களா? ஜெபிக்கலாமா? இன்றைக்கு ஆண்டவர் பேசியிருக்கிற இந்த